வணக்கம். மணி சேலஞ்ச். இந்த வீடியோ நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி நாமளும் செய்து பார்ப்போன்னு சொல்லி தான் நான் இதை செய்தேன். இந்த பெட்டியை இது நான் இப்போ ஜனவரி 1லேருந்து இதில் காசு போட்டுக்கிட்டு வரேன். இப்போ இந்த டார்கெட் என்னென்னா நான் ஏப்ரல் 10க்குள்ளே நான் இதில் 10,000 சேர்க்க போகிறேன். அப்படி தான் நினச்சி சேர்க்குறேன். அப்போ எனக்கு மார்ச் 31 வரைக்கும் 90 நாள் வருது. அங்கிட்ட ஏப்ரல் 10ஓட 100 நாள். அந்த 100 நாளுக்குள்ளே நான் 10,000 சேர்க்கணும். அதுதான் நான் நினச்சிருக்கிறேன். சரி சித்திரை வருஷ பிறப்புக்காவது உதவும் தானே அப்படின்னு நினச்சி தான் இதில் போட்டுக்கிட்டு வரேன். மற்றது இப்படி இந்த மாதிரி ஒரு கட்டம் 10x10 100 பெட்டி இந்த மாதிரி செய்து இதில் ஒட்டி வச்சுருக்கிறேன். நான் இதுக்குள்ளே காசை போட மேலே செய்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி பிளேடால் கீறி அப்படி சின்ன இந்த ஓல் மாதிரி போட்டு விட்டுட்டு காசு போட நான் இதில் மார்க் பண்ணணும். ஒவ்வொரு கட்டமாக மார்க் பண்ணிக்கிட்டு வந்தால் சரி. இப்போ சிகப்பு கலர் ஏன் ஒட்டி இருக்கிறேன்னா, சிகப்பு கலருக்கு பணத்தை ஈர்க்கிற சக்தி இருக்குதுன்னு சொல்லுவாங்க தானே. பணத்தை மட்டும் இல்லை, என்னமோ ஈர்ப்பு சக்தி கூடன்னு சொல்லுவாங்க. அதனால் சிகப்பு கலரில் இப்படி டெக்கரேஷனுக்காவது இப்படி ஒட்டி வச்சுருக்கிறேன். அதுக்குள்ளால் ஒரு ஏலக்காவும் போட்டு விட்டுருக்கிறேன். மற்றது இப்படி தான் பெட்டி. இது ஸ்பின் கட்டர் பெட்டி தான், கார்ட்போர்ட் பெட்டி. இந்த பெட்டி தான் இருந்தது, வேறு பெரிய பெட்டிகள் இல்லை. நம்மளுக்கு என்ன சின்ன கணக்கு 10,000 தானே சேர்ப்போன்னு வீட்டில் அந்த பேப்பர்கள் இருந்துச்சு. எல்லாம் எடுத்து இந்த மாதிரி ஒட்டி ஒரு கொப்பித்தாளில் 10x10 100 கட்டம் கீறி அதையும் அப்படியே ஒட்டி விட்டுட்டேன். இப்போ இதில் என்னென்னா, நான் காசு இன்றைக்கி 8 நாள் ஆகுது. ஆனால் எனக்கு 800 ரூபா தான் இருக்கும். ஆனால் கூட தான் இருக்கும். ஏன்னா இதில் போட தொடங்கினதுலேருந்து எப்படா இதுக்குள்ளே காசு போடுவோன்னு தான் இருக்குது. ஒரு நாளைக்கு 200 ரூபா 300 ரூபா கூட போட்டு விட்டுருக்குறேன். அப்போ ஏன்னா ஒரு ஆசையாக இருக்குது, ஒரு ஆர்வமாக இருக்குது. எப்படா போடுவோம் இதுக்குள்ளே காசு 100 ரூபாயை கண்டவுடனே சரி இதுக்குள்ளே கொண்டு போய் போடுவோன்னு இதுக்குள்ளே தான் போடுறது. அதனால் காசு எங்களை அறியாமலே காசு கூட தான் சேரப்போகுது. இதில் அப்படி ஒரு ஆசை வருது இது செய்த உடனே. இதில் ஒரு மந்திர சக்தி இருக்கோ என்னமோ தெரியலை. காசை எடுத்தோடனே இதுக்குள்ளே தான் நான் கொண்டு போய் போடுறேன். நான் தைக்கிறது தானே, அன்னன்னைக்கு காசு கிடைச்சோன்னே முதல்ல இது தான் நினைவு வருது எனக்கு. சரி இதுக்குள்ளே போட்டு விட்டுருவோம் ஒரு 100 ரூபாய் அப்படின்னு போட்டுட்டு அப்படியே ஒரு டிக் மார்க் போட்டு விட்டால் சரி. நீங்கள் 100 ரூபா தான் போடணும் இல்லை, உங்களுக்கு எவ்வளோ சேர்க்க முடியுமோ அந்த மாதிரி பெரிய தொகையும் வச்சு சேர்த்திங்கன்னா உண்மையில் நல்ல காசு சேரும். இந்த மாதிரி 10x10 100 நாளோ இல்லாட்டி நீங்கள் 3 மாதம் 6 மாதம் அப்படி வச்சும் கட்டங்களை போட்டு காசை சேர்க்கலாம். ஒரு வருஷம் அப்படி கூட நான் வீடியோ பார்த்தேன். ஒரு வருஷமாக 5 லட்சம் 50 லட்சம் அப்படின்னு சேர்க்குறாங்க. காசு கூடுதலாக இருந்தால் கூடுதலாக போட்டு சேர்க்கலாம். நீங்கள் இதில் யூடியூப்பில் பார்த்தா தெரியும் அதில் எப்படி என்ன முறையில் எப்படி சேர்க்குறதுன்னு. அதில் வீடியோக்கள் இருக்குது, அதையும் நீங்கள் பாருங்கள். இப்போ 100 ரூபா போட்டு ஒரு நாளைக்கு இருக்கும் 100 ரூபா. சில நாளைக்கு காசு இருக்காட்டி நீங்கள் 50 ரூபாயாக இருந்தால் அந்த கட்டத்தை 2ஆக பிரித்து அந்த 50 மார்க் பண்ணிடுங்க. 50 ஒரு இதை கட்டத்தை மார்க் பண்ணிவிட்டு அடுத்த நாள் 150 ரூபா போட்டுட்டு அப்போ அதை அப்படியே டிக் பண்ணி விட்டுட்டு சரி. இந்த மாதிரி காசு சேர்த்துக்கிட்டு வர்றது ரொம்ப நல்லது. சேமிப்பு பழக்கம் இருக்கணும், இல்லத்தரசிகளுக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஹவுஸ் ஒய்ஃபுக்கு நீங்களும் இப்படி சேமித்து பாருங்கள். மற்றது பிள்ளைகளுக்கும் பழக்குங்க. 5 ரூபா 10 ரூபான்னாலும் ஒரு பக்கம் சேர்ந்தாலும் அதுவும் உதவும் தானே ஒரு நேரத்துக்கு. இப்போ இதுதான் வீடியோ. இந்த வீடியோ தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சி, நான் செய்துட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பாருங்கள். இப்போ நான் அந்த மாதிரி செய்தது சொன்னது உங்களுக்கு விளங்கி இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படி விளங்கலைன்னாலும் சொல்லுங்கள், நான் திரும்பவும் இன்னொரு வீடியோ செய்து போடுறேன். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்றைக்கே சேமிக்க தொடங்குங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.